ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி எந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிய புறாக்கு இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பு வந்தாச்சுங்க. போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர் மற்றும் பல்வேறு தரப்பட்ட பணியிடங்களை நிரப்ப புதிய உத்தரவுகள் அனைத்தும் வெளிவந்தாச்சுங்க. மாநகர போக்குவரத்து கழகம் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் சென்னை வரையறுக்கப்பட்ட ஒரு சில செய்திகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை இந்த மாத இறுதிக்குள்ளார நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களிலுமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். இந்த அறிவிப்பை நாம் அதி விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களை போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் இந்த மாதிரி பணியிடங்களை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்வது மிக மிக அவசியமானதில் ஒன்று. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி பல்வேறு தரப்பட்ட பணியிடங்களை இனி வரும் காலங்களில் டிஎன்பிசி மூலமாகவும் நேரடி நியமனத்தின் மூலமாகவும் நிரப்ப இருக்காங்க. ஸோ டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் தமிழகம் முழுவதுமே நேரடி நியமனங்கள் மூலம் நிரப்பப்படுன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை இதிலிருந்து பார்த்தீங்கன்னா மாநகர போக்குவரத்து கழகங்களில் 50 தனியார் ஓட்டுநர்கள் நியமனம் அவரது வீட்டுக்கு அருகில் உள்ள பணிமனைகளிலேயே மாதம் 22,000 சம்பளத்துடன் அனைத்து சட்டப்படியான சலுகைகளும் வேலை என்பதற்கான நாளிதழில் செய்தி வெளியீடு தொடர்பாக அளிப்பது. ஸோ மாநகர போக்குவரத்து கழகத்தில் நான் எசென்சியல் ஓகேங்களா. ஸோ இந்த நான் எசென்சியல் சர்வீஸ் பணியில் பயன்படுத்தப்படும் ஓட்டுநர்களை வழித்தடங்களில் பயன்படுத்தி ஓட்டுநர் பற்றாக்குறையினை சரி செய்யும் பொருட்டு முதற்கட்டமாக அப்பணியினை செய்வதற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்களை பயன்படுத்துவதற்கான பணிகள் செயலாக்கத்தில் உள்ளது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை பணிமனை மாற்றம் கோருதல் பணியாளர்களின் கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு அவரவர் கோரும் பணிமனைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள காலி இடங்களுக்கு ஏற்ப மாற்றங்கள் எல்லாமே வழங்கப்பட்டது அதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி பல்வேறு தரப்பட்ட பணியிடங்களை விரைவில் நிரப்ப இருக்காங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் டிஏ உயர்வை 100 நாளில் வழங்குவேன் என்ற வாக்குறுதியை உடனே நிறைவேற்று. போக்குவரத்து நிர்வாகமே போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்காதே. ஒப்பந்த முறையில் ஓட்டுநர்களை நியமிக்காதே. பணியின்றி திரும்பும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு பணி வரன் முறையை வழங்குங்க. ஸோ காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை உடனே நிறைவேற்று. போக்குவரத்து தொழிலாளர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி பிஎம்எஸ்ஸின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 16ஆம் தேதி பல்லவன் இல்லம் சென்னையில் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் போராட்டங்களும் நடக்குது. ஸோ பொறுத்தது நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் மற்றும் இந்த காலி பணியிடங்களை விரைவில் உடனடியாக நிரப்புவாங்க அப்படின்ற ஒரு மாபெரும் அறிவிப்பை நாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.